நிக்கிறோம் இல்லை அதான் இன்னைக்குமே சத்தியமா சத்தியமே நிலையில ஓ பார்க்கவே மகன காலம் தெரியுமா ரசத்தை அவ்வளவு உரைக்க போதும் ஒன்று நிற்க அதான் பார்த்த வலிக்கிட்டு வேலையில அங்க விடுங்கி போடுமே இல்லை அப்ப வீடியோ போடல அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நாங்க இன்னைக்கு எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய வீட்டா நிக்கிறோம். நம்ம அதாவது எங்களோட குட்டி கிச்சனுக்குள்ள நிக்கிறோம். இன்றைக்கு கிச்சனுக்குள்ள நிக்கல இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிறோம். என்ன நிக்கல கால் உழையுதான் சந்திரனுக்கு. கால் உழையுது அப்படிதான் உழையுது. அதோட உங்களை காய்ச்சல் இல்லை, அதான் நாங்க கீழே இருக்கிறோம். உங்களை கீழே நிக்கிற அளவுக்கு அப்ப அதோ காரணம். அதுதான் காரணம், உண்மையான காரணம். உங்களால காய்ச்சல் உங்களால நிக்கல அது போல இருக்கு. காய்ச்சல் இல்ல, அதான் என்ன செய்யுது. அதுதான் என்ன மருந்து எடுத்து மூலமா இல்ல போல இருக்குன்னு சடுமன் வந்து மாறி கொண்டையில அடைச்சு போய் கிடக்கு. அப்போ ஒருவேளை இன்சுதான் கொண்டு காட்டணும் மாதிரியா யாழ்ப்பாணத்துல ஹோட்டல்ல போய் நில்லுங்க. அகில தேவையில்லை மாறி இப்போ செய்யற சாப்பாட்டோட மாறி. அதான் அதுக்கேற்ற மாதிரி இந்த சாப்பாட்டோட சந்திரனுக்கு இடவோட குணமாயிரணுமா? பின்ன இதோட குணமா இருக்கும். விடிய வேலையை போயிடணும் இதோட குணமாயி. சரியா கைக்கலாதான் உங்களால கைக்கலாம் கிடக்கு. என்ன செய்யுது என்ன செய்யறேன். உண்மைக்குமே இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா செந்துரன் காய்ச்சல் விட்டு பறந்து போறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு மருந்து. அது மருந்தண்டே சொல்லலாம். மொத்தத்துல கண்டிப்பா எல்லாருமே தான் மருந்தனா சொல்றேன். அதே மருந்தாண்டே உங்களுக்கு நான் தரப்போம். அதே மருந்தா நான் கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சிருந்தேன். நல்லா இருந்துச்சு. அதுக்கு என்ன சொல்ற திடீரென நீங்களும் கேட்டுட்டீங்களா? என்ன ஆசைப்பட்ட உடனே என்னாலும் செஞ்சு கொடுக்கலாம் இருக்கலாம் போயிட்டு அதோட காய்ச்சல் மாறினான இல்லைன்னு தானே. அதனால அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னுக்கும் எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாறினீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண நாங்கள் போடுற வீடியோ உடனே வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். காய்ச்சல் கொஞ்சம் சத்தமாக தாங்க கேட்குறாரு போல இருக்குன்னு. இப்படியே ஒரு நாங்கள் கேட்கலாம் தெரியுமா சேர்ந்துறேன். சரி உண்மைக்குமே இன்றைக்கு என்ன பார்க்க போறீங்களா? ஐயோ என்ன செய்யறேன்னு மறந்து போட்டேன். பாத்தீங்கன்னா ரசம் செய்ய போறோம். செந்திரனுக்கு நாங்க ரசம் செஞ்சு கொடுக்க போறோம். எனக்கு மட்டும் நீங்க குடிக்க மாட்டீங்களா? நான் ஒரு நாள் செஞ்சதும் இல்ல, ஒரு நாள் குடிச்சதும் இல்ல. அது நீங்க செஞ்சது இல்ல. கடையில வர்றது வந்தாலும் செய்யறேன், வீட்டை செஞ்சாலும் குடிக்கிறேன் இல்ல. அதான் உங்களுக்கு இப்ப தொண்டை இடப்பு தானே போயிடுவாடும். நீங்கள் செய்யும். ஆனா நல்லா இருக்கும் ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லையோ, செந்திரனுக்கு நல்லா இருந்தா செந்திரனுக்கு நல்லா இருக்கும். அதனால நாங்கள் அத்தைய பின்ன கிருத்தி விட்டு இருக்கிறோம். ஏனண்டா நாங்கள் சொல்லித்தர சொல்லி அத்தைக்கு அத்தை வலிக்கிட்டு தான் வீடியோக்கு வருவாங்க. அத்தை வலிக்கிட்டு வர்றதுல அங்க விடுஞ்சு போடுமே இல்ல. அப்ப வீடியோ போடல செந்திர உண்மைதான். உண்மைக்கு காய்ச்சல் இல்லை, எங்க தொண்டை அரைக்குமே இல்லை. ஆனா இப்ப காய்ச்சல் கேமரா கட் பண்ணி தெரியுமோ அதுவும் தேவையில்லாத சும்மா என்ன செய்யறேன் மனசு என்ன கலைக்கிறேன். அதுவும் இந்த ரசத்துக்கு முக்கியமானதே உரல். இந்த உரல் நீங்க கதைச்சா இதெல்லாம் அடிக்கலாம். அப்படியெல்லாம் கதைக்க பயத்துல இருக்கிறீங்க. அதே மாதிரி உண்மைக்குமே தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்கோ பாப்பா. இங்க பாருங்க, முதலாவது முக்கியமே இந்த புளி. அதாவது நாங்க புளிய நல்ல வடிவா கரைச்சி வச்சிருக்கோம். இவ்வளவு அடுத்த கட்டம் தண்ணி குடிக்க அடுத்த கட்டம் இஞ்சி பாருங்க. அதுக்கு தேவையான அளவு உள்ளி ஒரு நாங்க கொஞ்சம் நான் செய்ய போறோம் 2 பேருக்கு அளவா உள்ளி எடுத்து வச்சிருக்கோம். சரிச்சு வச்செல்லாம் கொண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் கிட்ட பயப்படுறீங்க கை நடக்க இருக்கும். புளி நாங்க உள்ளி நல்ல வடிவா உடைச்சி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி 7 செத்தல் மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு கையளவு மிளகுன்னு மல்லி எடுத்து வச்சிருக்கிறோம். இதுல இவ்வளவு மிளகும் போடுறது இவ்வளவு முழுகும் 40 மிளகு கிட்ட எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்த சின்ன சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறோம். உண்மைக்குமே அடுத்தது உப்பு மஞ்சள் தூள் எடுக்க மறந்துட்டோம். முதலாவது கட்டமாக புளி சொல்லிட்டேன்.
சொல்லிட்டா திருப்பி சொல்றத மற்றது இதுக்குள்ள கொஞ்சம் அந்த விடக்கத்தானு சொல்லி அந்த மரத்துல பனை மரங்கள்ல கூடுதலா அது இருக்கிறது. அதுலயே ஒரு தொண்டு போட்டு இந்த ரசத்துக்கு வச்சால் அந்த நாரி பிடிப்புகள் எல்லாம் விடுவாடுமா. வடக்கத்தானுங்க போறது அதான் இப்ப நீங்க திடீரென முடிவு எடுத்தோடையா இல்லாட்டி மரத்துல இருக்குங்க இல்லாட்டி ஏதோ இன்னத்துல ரசம் வைக்கிற சென்ற வேற மற்றது எலும்புகள் அதுல நாங்க கண்டிப்பா வச்சு குடிப்போம். அதுலயும் அந்த சூப்பு மாதிரி வச்சு குடிச்சால் உடம்புக்கு இப்ப உண்மைதான். சரி அப்ப நாங்க முதலாவது கட்டமாக ஒவ்வொன்று ஒன்றா போட்டு கொஞ்சம் கொஞ்சம் விட்டுப்போம். உள்ளிக்க போடாம மிச்சம் எல்லாத்தையும் போட்டு குடிக்கலாம். முதலாவது மல்லி போடுவோம். மல்லி போட்டு கொஞ்சம் உடிச்சு அப்புறம் மெட்ட விடப்படுங்க. என்னடா கொஞ்சம் பறக்கிற வேற இல்ல. சரி சரி கொஞ்சம் டேஞ்சரான ஆள் தான். சில பேர் மிக்சியில போய் அடிச்சு கொண்டு வந்தாலும் ஒரு சோழியும் இல்ல. மிக்சி இல்லையே எங்கள்ட்ட. அதான் அது இருந்தா அடிச்சு கொண்டு வந்தா சும்மா இருக்குமே. பக்கத்து விட்டாம ஒரு மிக்சி அப்புறம் அது கடை உடல்ல அடிக்கலாம். நல்ல விலைக்கு புல்லுமாயிடும். உடல்ல வெடிக்கிறாங்க ருசி கூட. அந்த மிக்சி கரண்ட் எல்லாம் அடிக்க கூடாது. அதுதானே நானா நீங்க சொட்டு மடிக்கிறே இல்லையா. உடம்புக்கு பெண்களுக்கு தந்தா தான் உடம்பு குறையும். நீங்க இது பொண்ணு சொல்லாம இருக்கிறீங்க. எனக்கு இருக்கிற எனக்கு உடம்பே இல்ல. எனக்கு இன்னும் குறைஞ்சிருமோ பாமாத்தாங்கடக்க வேலை செய்ய உடம்பு குறைஞ்சிரும் சொல்லி அவ சரியான உடம்பு தான் வாங்கி தான் இருக்கிறேன். அடிக்க மாட்டேன். ஒரு காய்ச்சல்கார பிள்ளையிட குடுத்துட்டு இருக்கிறீங்க. இல்ல என்ன சொல்ற காய்ச்சல்ன்னுட்டு சொந்து சொந்து படுத்திருந்தாலும் பருத்தம் பெறும். சார வேலை செய்யணும் வேலை செஞ்சுறேன். ஆனா ஒரு வேலை முயற்சி முடியாது தெரியுமா. அதான் வேலை வாங்க கொஞ்சம் தெளிவா இருக்கு. நேற்று சரியா சத்தியமா செஞ்சாலும் மனதில பாசத்தை புருஷனத்துல என்றாலும் காட்டுறேன். அதுதான் நான் செஞ்சு தலைமுடி பட்டு படி வந்துட்டாருல்ல. பாசத்தை எங்க வெளிப்படுத்தணும் பாத்தீங்க. உரல்லையோ மனசிய வேலை செய்ய விட்டுறாரு இல்ல. செந்திரன் அக்கா நீ விடிக்கிற சத்தமாக வைக்க போது எங்க விட்டேன். அம்மா பாசத்தை பூண்ட வாசம் அடிக்குது. மல்லின்ற வாசம் மல்லியில தேத்தண்ணி வச்சு குடிச்சாலும் அடுத்தது செத்தல் போடுவான். இப்படி ஒவ்வொன்றானே இந்த மூண்டையும் சேர்க்கலாம். ஏண்டா பால் அவர் கஷ்டப்படக்கூடாது. நீங்களும் கொஞ்சம் தர மாட்டாரு தர மாட்டாரு கேட்டு பாருங்க. என்னாலும் காய்ச்சல்கார பிள்ளைய வச்சு அடிக்கிறீங்க. நம்ம போட்டு அடிச்சிருக்கோம். அது சும்மா நேரம் அடிபட்டா பாதி பாதியா போட்டாலும் அது அவிச்சாச்சு. அது உள்ளியோட அடிக்க கடிபடம். அடுத்தது மிளகு போறோம் அடிக்க நீங்க அடிக்க கடிபடாதாமா. அது மிளகு எல்லாம் சேர்த்து அடிக்க இல்ல இந்த கடைசியா நீங்கள் உள்ளி போடும் போது அதுல வர்ற தண்ணி தன்மைக்கு அங்க சின்ன சீரகம் அடுத்த கட்டம். நீங்க உண்மைக்கு இவ்வளவு பொருளுமே உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான பொருள் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும். ஒன்றுமே தீங்கு இல்லை. ஒரு எல்லாமே நல்ல ஒரு தர மாட்டேன். சரி நாளைக்கு அந்த விராட்டு குஞ்சு சொல்லி இருக்கு. அந்த சின்ன குஞ்சு எடுத்து நீங்கள் ருசிச்சு அந்த விராட்டு குஞ்சிலே இப்படி ரசம் செய்து கொடுக்கலாம். வேண்டாம் அது பாவம். அக்காட்ட வாங்க வேண்டாம். பசுரவல் குஞ்சா கடையில ஒரு விராட்டு குஞ்சுன்னு சொல்லி இதை விட ஒரு கொஞ்சம் பருவமா வாங்கி உள்ளி போட சூப்பு அரைச்சவரி மாதிரி ரசம் கரைச்சி அறிவிருப்பாங்க. சரியா அப்ப அப்படியெல்லாம் செய்து கொடுத்தா உடம்பா சாக்காது. சந்திரனுக்கு இல்ல சந்திரனுக்கு இப்படி இருக்கிறாங்க. அந்த கிரைண்டர் பிடிக்க கொஞ்சம்
போடுங்க. கேட்டோட இல்லைலாம் செய்ய போறது. அதுதான் அதோட செந்துரன் நாளை வேலையை போக நிக்கிறேன் ஒட்ட காலில். நாளைக்கு விடுமுறை தானே எங்க ஞாயிற்றுக்கிழமை. ஆனா செந்துரன் ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்களா வேலைக்கு போறாருன்னு அதே மாதிரி தான் நாளை போகணும்னு நிக்கிறேன் ஃபுல்லா. நானும் அதான் சொல்லி பார்த்தேன். அதான் சரி போப்பன்னு ஒட்ட காலில் நிக்க சரி ரசத்தை குடிச்சிட்டு போட்டு மாட்டுதா இந்த ரசத்தோட என்ன செய்யுதுன்றதை பார்ப்போம். என்ன அடிச்சு கொண்டு இருக்கிறீங்க தாங்க நான் அடிக்கிறேன். இல்ல நல்லா அடிச்சு போட்டுதான் இப்ப செத்தலடி விட்டுட்டு ஓ சித்திரை முடிபடு. அதனால நல்லா சித்தம் இதான் முடிபடுல. அது நடுவ உழைப்புக்கு தான் உங்களுக்கு இல்ல அது அவியறது தானே இவ்வளவு அவிக்க விடுறது தானே. அப்படியே ஓ சட்டிக்கா போடுங்க. சட்டிக்கா போட்டுட்டு புளிய விட்டுட்டு கொதிக்க உடைச்சேன். உப்பு போடாதேங்க. மஞ்சளும் போட வேண்டாம். இப்ப இதுக்குள்ள போட்டுருக்கலாம் சும்மா. ஏங்க அப்ப தண்ணியில் அவிக்கிறது தானேப்பா. இப்ப கொதிக்கும் போது தண்ணிக்கு புளி தண்ணியில் அவிக்கிறது தானே. அதோட எங்கிட்ட தூளுப்பு தானே விளைச்சல இல்லை உடனே கரைஞ்சிடுமே. கரைஞ்சிடும். காணுங்க நம்ம. ஓ காசு நாங்கள் எடுப்போம். சரி எடுத்து இந்த துணியில போடும். சரி சோ இங்க பாருங்க உங்களுக்கு ஒன்று இடிச்சிருக்கா. வேற யாரு நினைக்கிறீங்க உண்மைக்குமே பாத்தீங்களா அதுல இது எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிருக்கா. அதானே நான் செஞ்சுறேன் உங்களை பின்னிக்கு இருக்கிறாங்க இதாடுங்க சட்டிய இதாதா இதுதான் காணுங்க. ஆ சரி ஓகே இனிமே நாங்களும் இதுக்குள்ள இதை போடுவோம். போட்டுட்டு போட்டுட்டு இந்த கரைச்சி வச்சிருக்க புளி இருக்குல்ல இதையும் விடுவோம். ரைட் சொட்டு தண்ணியும் விடுங்க. இப்பவே ரசம் போலாங்களா போல இருக்கு. சொட்டு தண்ணியும் விட்டு அவிக்க விடுங்க. கொஞ்சம் தண்ணியும் போட்டு. ஓ என் அவிஞ்சு பத்த கொஞ்சம் மேலாக வந்துடும். சரி காணும். ஏதோ இல்ல அவிஞ்சு செந்திரன் நிறைய குடிக்கிறாரு நிக்கிறாராங்க. இல்ல அவிஞ்சு நல்ல வடிவா தண்ணி வத்தி கொண்டு வரும். காணும் உப்பு கூடின நல்லா இருக்கு இல்லையா? என்னண்டா கறியன் இல்ல உப்பு உப்பு அளவா இருக்கும். சரி போட்டுட்டானுமே இதுக்கு எடுக்கலாம். சரி இனிமே நாங்கள் இதை கொதிக்க வைப்போம். இங்க பாருங்க வாங்க அப்படியே கொதிக்க வைப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நாங்க ரசம் கொதிக்க வச்சுட்டோம். செந்திரன் கொண்டு வந்து கிட்ட பாருங்க. ஆனா ரசத்துக்கு இங்க கீதில ஆக்கலாம். ஓ பார்க்கவே மகட காணும் தெரியுமா ரசத்தை இவ்வளவு உரைக்க போதும் ஒன்று நிக்க. அதுதான் சந்திரன் ஃபேமிலி தான் புள்ள. அதான் ரசம் குடிக்கிறதுக்கு வாசத்துல வந்துட்டு நம்மள இருக்கு எனக்கு ஆனா நல்லா இருக்கு. வேண்டாம் அத்தை இல்ல எனக்கு ரசம் கூட கொடுக்குறீங்க போல இருக்கு. ஆனா நல்லா இருக்கும் போலான்னு இருக்கு எனக்குண்டா. நல்லா தானே இருக்கு ரசம் அப்படி ஒரு விருப்பம் எல்லாருக்குமே விருப்பம். சரியா அப்ப கொதிச்சோன்னா பாக்கத்தானே போறோம் என்னம்மா வெட்ட போகுண்டே ரசம் வந்து ரசமா தான் வரும். டக்குன்னு செஞ்சிடலாம் வேணே. என்ன டக்குன்னு அவிஞ்சிருந்தானே கேஸ் தானே. ஓ அதோட இப்ப இங்க அடுப்போலண்டா தானே புவாஜி அங்க இருக்கு உங்களுக்கு கேஸ் அதுவும் கொண்டா கீட் கூட எங்களோட கீட்டும் கூட டக்குன்னு கொதிச்சிடும். 5 நிமிஷம் வேலை. ஆனா நல்லது உடம்புக்கு பண்றது அடிக்கடி ரசம் குடிக்கிறது நல்லதுன்றது என்ன மற்ற மரக்கறிக்கு கூட ரசம் குடிக்கிறது வைக்கிறது. மரக்கறி சமைக்கும் போது சில பேர் ரசம் வைக்காம இனி நான் சந்திரனுக்கு ஒரே ரசம் தான் மரக்கறி இருந்தா பாயாசம் இல்ல மரக்கறிக்கு நீ ரசம். ஆனா இனி நான் என்ன செய்ய மாட்டேன் வட கொதிச்சு கொண்டு வந்துடு. இப்பயே கொதிச்சு கொண்டு வந்து இங்க பாருங்க வந்திருக்கா என்ன மேலால வர எங்க பாருங்க இந்த சைட் எல்லாம் பாருங்க டக்குன்னு கொதிச்சு கொண்டு வர பொங்கி கொண்டு வர நடுவுல அந்த வட்டம் வந்துருக்கு. ஆனா இந்த வட்டத்தை நான் என்ன செய்வேன்னு நினைக்கிறேன். என்ன செய்ய போறீங்க? குழப்பிடுவேன். சரி வரக்கூடாது. ஓகே கருத்தா கரண்டி கிடந்து ஆத்துங்க ஆத்துல கொதிச்சு கொண்டு இருக்க துளாவி கொண்டுருங்க. மற்றது உப்பு காணுமோண்டு பேருங்க. நீங்கெல்லாம் இதெல்லாம் பார்ப்போம். அம்மா எல்லாம் புளுத்துறா எனக்கு நான் சொன்னதுக்காண்டி இப்படி போடுறீங்க இல்ல செஞ்சு நம்ம என்ன செய்யணும் அடுத்த இடமே இல்லை கொதிச்சோன்னு பார்ப்போமே. கொதிச்சோன்னு பாப்போம். சரி இப்ப பாத்தீங்கன்னா எங்களுடைய ரசம் ரெடி ஆயிடுச்சு. என்ன செஞ்சுற இங்க பார்த்தாலும் தெரியும் இப்படி இருந்தது இப்படி கொஞ்சமா வந்துட்டு நல்ல வடிவா வத்தி என்ன செஞ்சுற. ஆனா அன்றைக்கு நீங்க குடிச்சு பார்த்துட்டு இதோட சரியா ரசம் கேட்க கூடாது. உண்மையா தான் அப்படி ஒரு ரசம் தானே உங்களுக்கு நானே செஞ்சு வந்துருக்கு.
இல்லையா ஓ அதுதான் முதல்ல நீங்கள் குடிங்க. இல்ல உங்களுக்கு தான் நீங்க என்ன காய்ச்சல் உங்களுக்கு காய்ச்சலோ ஆனா உங்களுக்கு பார்த்து நீங்க என்ன குடிக்க சொல்றீங்க என்ன நடந்தா அடிக்கல அப்படி எடுக்கும். காணுங்க சரி ஓகே காணுங்க குடிங்க உங்களுக்கு உடம்பு எனக்கு பயமா இல்லை நான் செஞ்சதை குடிக்க சப்பா சூப்பர் சூடு ஓகே மூச்சு பேசுறாங்க என்ன சேர்த்துறாங்க எப்படி புளிக்குதப்பா தெரியல வேகத்தில் விழா இப்படி புளிக்க குடிக்கிறது அது பச்சை புளியா இருக்கு எனக்கு இது நல்லா அந்த புளி சாப்பிட்ற கிடக்கு தரம் வேரில் விழா நல்லா இருக்கு ஏன் உண்மையுமே புளி கூட விட்டுனாங்களா வேற காய்ச்சல் வாய்க்கு புளித்தன்மை ஒன்று தெரியாது ஆனால் நிறைய புளி தான் விட்டுனாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு முதல் காட்டின புளியோட திருப்பி விட்டுனாங்க புளி ம் என்ன தொட்டு தொட்டு பார்த்துனாங்க நல்லா இருக்கணும். ஆஹா ஆனால் உண்மைக்குமே நானும் மண்டே தான் குடிக்கணும் நல்லா இருக்கு தெரியுமா அது நீங்கள் காய்ச்சினே இல்லை. அதனாலயோ நான் டே தான் குடிக்கணும் ரசமே எங்களுக்கு முந்தைய அம்மா காய்ச்சி தருவா. எங்கட அம்மா காத்திட்டு வேணுமா என்ன பிடிக்கா ஏ நான் இதால் ஒன்று குடிக்கிறேன் வச்சா புளிப்பு கொண்ட அப்படியே குளிக்கணும். அது என்ன இது போல அந்த மிளகு சின்ன சீரகங்கள் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கண்ணில் காட்டக்கூடாது அதனாலேயே இதெல்லாம் நல்லது உடம்பு. ஆனால் உண்மையும் சூப்பராக தான் உள்ளது சொல்ல இல்லாமல் ஒரு லெவல் என்ன செஞ்சிடும் அதான் அந்த உள்ளிகள் எல்லாம் கடிச்சு சாப்பிட இந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் முக்கியம் சாப்பிடுவோம். கடிச்சு சாப்பிட நல்லா இருக்குல்ல சசியாக சொல்லி உங்களுக்கு தட்டாது தருவோம் பயப்படாங்க உங்களுக்கு எத்தனை இந்த இது மிளகாலாம் போட கூட கேன கடையில செய்யறத விட வீட்டுல செய்யறதுல கடையில் விற்கிது தானே சோறோட வர சொல்ற வர இது பொரும்பா அப்படி அதான் முடியாது விற்கிது மிளகு சோறோட என்ன வாரது இது உண்மைக்குமே பாகாசம் பாரு சொல்லல அளவுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கு ஏய் நல்லதுங்க இது எனக்கு பிடிச்சி பாருங்க நல்லா இருக்கு. ஐயோ என்ன சத்தியமே இல்லாத வீடியோ முடிப்போம் நாங்கள் முடிப்போம். சரி ரைட் வா இன்னும் ஒரு வேணா சத்தியமா என்ன அழுமையில ஆனால் குடிக்கிற குடிக்கிற நல்லா இருக்கு. அதான் உண்மைக்குமே சத்தியமா ஐயோ சத்தியமா என்ன அலையில வாயெல்லாம் இருக்குது இதோட வீடியோ முடிக்க போறேன் இன்னொரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம் பாய்.